சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அமுதா, உட்காரு. படத்துல இந்த மாதிரி பார்த்திருக்கேன், நிஜத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. நீ நிஜமாவே என்ன பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிட்டியா அமுதா? இல்ல புனிதாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரெண்டும் தான். உங்களை பார்த்தாலே எனக்கு முதல்ல பிடிக்காது. எப்பவும் சிடு சிடுன்னு இருப்பீங்க, எல்லார்கிட்டயும் கோவப்படுவீங்க, புனிதா நீய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்பெல்லாம் எனக்கு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தோணும். ஆனா உங்க நிலைமை எனக்கு வந்த பிறகுதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். புனிதா நீ எங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. உங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே புனிதா புனிதான்னு எதுக்கு எடுத்தாலும் தலையில தூக்கி வச்சு ஆடும்போது உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு உங்க மேல பரிதாபம் வந்துச்சு. அந்த பரிதாபம் அன்பா மாறி இப்ப லவ்வா மாறி இருக்கு. தேங்க்ஸ் அமுதா. உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் எல்லார்கிட்டயும் பட்டு பட்டுன்னு பேசி பழகிட்டேன். அதனாலேயே எல்லாரும் என்ன கோவக்காரன்னு சொல்லுவாங்க. இனிமேல் நான் மாத்திக்கிறேன் அமுதா. என் கோவத்தையும் நான் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். கூடாது மாமா, நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். நீங்க மாறக்கூடாது. நீ ஏன் அப்படி சொல்ற? நீங்க ஒருத்தர் தானே இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையும் தட்டி கேக்குறீங்க. நீங்க உங்க கோவத்தை விட்டுட்டா புனிதா அண்ணி இன்னும் ஜாஸ்தி ஆடுவாங்க. அதுவும் சரிதான். நீ என்னை விட எல்லாத்தையும் சரியா யோசிக்கிற அமுதா. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீங்க இனி எனக்கு என்ன சொல்றேனோ அதை கேள்வி கேட்காம செய்யணும். முதல்ல இந்த மாதிரி சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம தள்ளி வைக்கணும். உங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் முழுசா என் மேல நம்பிக்கை வரல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோன்னு என் மேலே வருத்தத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு முழுசா என் மேல நம்பிக்கை வரணும்னா நான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். புனிதா நீ உங்க அம்மா மனசுல எப்படி இடம் பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி உங்க அம்மா மனசுல நான் இடம் பிடிக்கணும். புனிதா புனிதான்னு கூப்பிடுற வாயால அமுதா அமுதான்னு கூப்பிட வைக்கணும். நீங்களும் நானும் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லைன்னு ஒரு நிலைமைய கொண்டு வரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க எனக்கு ஒத்துழைக்கணும். அமுதா, நிஜமா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆசாசியா இருக்கு அமுதா. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கணும் தானே இந்த கல்யாணமே நடந்திருக்கு. நடக்கும் மாமா. நீங்க இனி வேடிக்கை மட்டும் பாருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்துல இருந்து பிரிக்க நினைச்ச அந்த புனிதாவுடைய ஆட்டம் இனி அடங்கும். அமுதா, என்னது ஒரே புகை மண்டலமா இருக்கு? அப்பா 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 சீக்கிரம் வாப்பா, இங்க வந்து பாருப்பா. என்னடா காலையில ஏல விட்டுட்டு இருக்கற? இங்க பாருப்பா. ஐயோ என்னடா இது புது பழக்கம்? அதுவும் வீட்டுக்குள்ளேயே? அப்பா சும்மா இருப்பா, எனக்கு அந்த பழக்கம் இல்ல.
ஏண்டா வாசம் வேற மாதிரியா இருக்குது. வாசமா எதுக்கு நீ இந்த இது அது ஃபயர் இன்ஜின் மணி சத்தம் கேக்குதுடா. ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு பாருங்க. அப்பா வெள்ள சத்தம் உள்ள கேக்குதுப்பா. எங்க பார்க்கலாம். எதுக்கு நீ முன்னாடி போடா. முன்னாடி போ. புகையெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்பா என்னது இது? ஒரே புகையா இருக்கே. என்ன? சாமி 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 கும்பிடுங்க. அத்தை மாமா கபிலன், ஏன் சீக்கிரமா எழுந்துட்டீங்க? நேத்து வெளியே போயிட்டு லேட்டா தான் வந்தீங்க. வந்தும் சரியா தூங்கல. கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க போங்க. நீங்களும் தான் தூங்கல. ஆமா, எதுக்கு காலையில கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? எதுக்குங்க எவ்வளவு அவசர அவசரமா சமைக்கிறீங்க? காரணமா தான் கபிலன், நேத்து நைட்டே நீங்களும் மாமாவும் சாப்பிடல. அதான் காலையில சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தனியா எதுக்குங்க செய்யணும்? என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல. நீங்க அசதியில தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்பல. கபிலன், என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் மனசு கேட்க மாட்டேது புனிதா. காலையில எழுந்து வரேன், கிச்சன்ல சத்தம் கேட்டது. ஏதோ அமுதா தான் இருக்க நினைச்சு அவளை நான் கூப்பிட்டேன். அப்புறம் தான் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவ இருந்தா எல்லா வேலையும் அவளே செய்வாள்ல. எங்க அம்மா இல்லாத குறைய எங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டதே எங்க அமுதா தான் தெரியுமா. ஒருவேளை வீட்டுல வேலை வாங்குறாங்கன்னு நினைச்சுதான் கல்யாணம் செஞ்சிருப்பாளோ. கபிலன், அமுதா இது வரைக்கும் என்ன வேலை செய்ய விட்டதே இல்லை. நானும் பல சமயத்துல நினைச்சிருக்கேன், எப்படி இந்த சின்ன வயசுல அவ இவ்ளோ பொறுப்பா இருக்க முடியும்னு சொல்லி. அவளை உட்கார வச்சு நான் சமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவோ நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா. ஆனா அவ இந்த சமையல் அறைக்கே விட மாட்டான். சரி, இப்ப என்ன? வர சொல்லி பெரிய விருந்தே கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அமுதாவை கூப்பிட போறீங்களா? கபிலன், இது அமுதாவோட வீடு தானே. என்னைக்கும் எப்பவும் நாம கூப்பிடலனா கூட எப்ப வேணாலும் இங்க வர உரிமை அமுதாவுக்கு இருக்கு. அப்படி வரும்போதெல்லாம் நாம விருந்து வைக்கலாம்னு சொன்னேன். அதெல்லாம் நடக்கிற கதை இல்லம்மா. அவ எங்களை விட்டு தூரமா போன மாதிரி இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சீக்கிரமா சமைக்க காரணம் என்ன தெரியுமா? நாம சாப்பிட்டு அமுதாவை பார்க்க போறோம்.